வணக்கம். நான் பாரதி பாஸ்கர். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவீனில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பில்லை காணென்று கும்மியடி என்று சொன்ன மகாகவி பாரதி வாழ்ந்த நகரம் நம்ம சென்னை. பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான தன்னம்பிக்கை, இப்படி எவ்வளவோ விஷயங்களை யோசித்து பார்க்கிற போது இது எல்லாவற்றிலும் முதல் அடியை எடுத்து வைத்தவர்களினுடைய நகரமாக சென்னை நகரம் தான் இருக்கிறது. ஒரு நாள் சென்னையில நீங்க அந்த காலை ஒரு 3 மணியிலிருந்து இரவு ஒரு 12 மணி மட்டும் சும்மா அந்த நகரத்தை சுத்தி வந்துதான் பாருங்களேன். காலை 3 மணிக்கு அந்த இருட்டுல நம்முடைய தூய்மை பணியாளர்களா இருக்கிற சகோதரிகள் தன்னந்தனியாக தெருவை சுத்தப்படுத்துவதிலிருந்து தான் இந்த நகரத்தினுடைய காலை ஆரம்பிக்கிறது. அப்படியே கொஞ்சம் வாங்க 4:30 மணிக்கு எத்தனை வீட்டுல குக்கர் விசில் அடிக்கும் தெரியுமா? அவரவர்கள் வீட்டிலே இருக்கிற மாணவர்கள், மாணவிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் வெளியில கிளம்புறதுக்காக வீட்டினுடைய சமையலறை சுவிட்சை முதல்ல போட்டு குக்கரை வைக்கிறவளாக பெரும்பாலும் எல்லா வீட்லயும் பெண்கள் தானே இருக்காங்க. ஒரு 7 மணிக்கு வந்து பாருங்க, பிள்ளைங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காக போற அம்மாக்கள் 2 வீலர்ல பறந்துட்டு இருப்பாங்க. அதே பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்களா வேலை செய்ய போகிற எத்தனையோ டீச்சர்ஸ் கையில விரித்த குடையோட இல்ல அது கூட இல்லாமலையோ பள்ளிக்கு விரைந்து செல்லுவதை பார்ப்பீங்க. ஒரு 9 மணியை நீங்க தாண்டிட்டா அலுவலகங்களில் வேலை செய்ய போகிற பெண்கள், ஐடி நிறுவனங்கள்ல வேலை செய்ய போகிற பெண்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என்று பணிக்கு செல்லுகிற லட்சக்கணக்கான பெண்கள் வீதிகள்ல ஷேர் ஆட்டோலயும், 2 வீலர்லயும், கார்லயும், பஸ்லயும் போயிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நகரம் பெண்களால் இயங்குகிறது. அதே மாதிரி இரவு பணி ஷிஃப்ட் முடிச்சிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. தொழில் முனைவோர்களாக, சின்ன சின்ன கடைகளை வைக்கிறவங்களாக, காய்கறி விற்பவர்களாக, பூ விற்பனை செய்பவர்களாக, சின்ன சின்ன சாலையோரத்திலே இருக்கிற உணவு கடைகளை நடத்துபவர்களாக இந்த நகரம் பெரும்பாலும் பெண்களால் தான் இயங்குகிறது. சக்தியின் வடிவமாக எங்கெங்கும் இருக்கிற நம்முடைய பெண்கள், அவர்களுக்கான வாய்ப்புகளை சென்னை நகரம் உருவாக்கி தந்து கொண்டேதான் இருக்கிறது. உழைப்பாளர்கள் அப்படின்ற பேர்ல சிலை வச்சா அந்த சிலையில எல்லாருமே ஆண்களாத்தான் இருக்காங்க. ஆனால் இந்த நகரத்தை பொறுத்தவரை, எந்த நகரத்தை பொறுத்தவரையிலுமே ஆண்களுக்கு சரிசமமாக அல்லது அவர்களை விட அதிகமாக உடலாலும் உணர்வாலும் மூளையாலும் உழைத்து நம்முடைய வீடுகளை, நம்முடைய சமூகங்களை வாழ வைக்கிற நம்முடைய பெண்கள் அத்தனை பேருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.